பிரைஸ் தி லார்ட். இன்றைய செய்தி நசரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் தான் சாட்சி. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்கள் மேலே வரும், நீங்கள் பலனடைந்து உலகம் முழுவதும் இயேசுவுக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இது அப்போஸ்தலர்களின் மூல உபதேசம், அஸ்திவார உபதேசம். இந்த வசனத்தின் அர்த்தம் என்னவென்றால், யார் யார் மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறார்களோ அவர்கள் பலனடைந்து சாட்சிகளாக இயேசுவுக்கு வாழ்ந்து முடிக்க வேண்டும். யார் யார் மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும். அதாவது இயேசு இதைத்தான் வலியுறுத்துகிறார். லூக்கா 24:48 சீசர்களை அழைத்து, நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். எப்படி இருக்க வேண்டும் என்று லூக்கா 24:47 அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்க வேண்டியது என்று சொல்லுகிறார். உலகம் முழுவதும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும். இந்த சுவிசேஷம், பாவத்திலிருந்து மீட்புக்கு ஒரே வழி இயேசு மாத்திரமே. உலக ஜனங்களே, மனுகுலமே, உன் பாவத்திலிருந்து உனக்கு விடுதலையாக்க, உன் சாபத்திலிருந்து உனக்கு விடுதலையாக்க, உன் வியாதியிலிருந்து உனக்கு விடுதலையாக்க, உனக்கு வரும் பில்லி சூனிய மாந்திரிய கட்டுகளிலிருந்து உனக்கு விடுதலையாக்க, உனக்கு வரும் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க இயேசு உனக்கு பதிலாக கல்வாரி சிலுவையிலே தன் உயிரை கொடுத்து பிராயச்சித்தம் செய்து விட்டார். அந்த பிராயச்சித்தம் என்னவென்றால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே மனுகுலத்துக்கு மீட்பு இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமாம். ஒரே தெய்வம் இயேசு மாத்திரமே செய்திருக்கிறது, வேறு மார்க்கத்திலே இல்லை. மனுகுல அத்தனைக்கு மீட்பு இயேசு செய்த மீட்பு மாத்திரமே. அதாவது அப்போஸ்தலர் 5:31 இந்த உலகம் முழுவதுக்கும் பாவ மன்னிப்புக்கு இரட்சகராக இயேசு கையில பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அவருக்கு அதிபதியாக பிதாவாகிய தேவன் உயர்த்தி விட்டார். அவராலே மாத்திரமே உனக்கு மீட்பு இருக்கிறது. இந்த இயேசு கல்வாரியிலே உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அத்தனை பேருக்கு மீட்பு இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. உன்னை வாழ வைப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, வானத்தின் கீழ் எங்கும் மனுகுலத்துக்கு இயேசு நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ரட்சிப்புக்கு நமக்கு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசு நாமமே. வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. கட்டளையிடப்பட்ட ஒரே நாமம் இயேசு நாமமே. இயேசுவால் மாத்திரமே இந்த மனுகுலத்துக்கு ரட்சிப்பு இருக்கிறது. வேறொரு வழி இல்லை, வேறு மார்க்கம் சொல்லவில்லை, வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசு நாமமே. மனுகுலமே, நாங்கள் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்கிறோம். இந்த மனத்திலே, இந்த புலவத்திலே யார் யாரெல்லாம் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறீர்களோ நீங்க அத்தனை பேரும் பலனடைந்து இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்து முடியுங்கள். ஆமென். அல்லேலூயா.